எங்கள் வீட்டில் பெரியவனுக்கு இந்த மந்த் பர்த்டே வருது. அவன் இந்த டைம் நம்ம கடையில் கேக் வாங்க வேண்டாமா, நம்மளே ரோஸ் மில்க் கேக் வீட்டில் செய்யலான்னு சொல்லியிருந்தான். சரி சாம்பிளுக்கு முன்னாடியே ஒன்று செஞ்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு செஞ்சிட்ருந்தேன். கேக் எல்லாமே சூப்பராக வந்துருச்சு. ஆனால் அதில் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். ரோஸ் மில்க் எசன்ஸ் 1/2 டீஸ்பூன் ஊற்றுறதுக்கு பதிலாக 1 டீஸ்பூன் ஊற்றிட்டேன். அதனால அந்த எசன்ஸோட ஸ்மெல்லு மட்டும் அதிகமாக இருந்துச்சு. சரி அடுத்த டைம் செய்கிறப்ப கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு விட்டாச்சு. அன்றைக்கி ஈவினிங்கே பார்த்திங்கன்னா நாங்கள் 2 வயல் தென்னம்பிள்ளை வச்சுருக்கோம். ஆனால் அது ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக நாங்கள் டியூப் போடவே இல்லை. அந்த வயலில் வெள்ளாமை வச்சோம்னா அதுக்கு தண்ணி பாயிறப்ப அப்படியே தென்னம்பிள்ளைக்கு பாய்ஞ்சிக்கும். வைக்காத சமயத்தில் தண்ணி பாயாது. இப்போ வந்து தண்ணி ரொம்பவே ட்ரை ஆனதுனால நாங்கள் அதில் வெள்ளாமையும் வைக்கல. அதனால் தென்னம்பிள்ளைக்கு தண்ணியும் பாயறதில்ல. நானும் வீட்டில் இதுக்கு டியூப் தனியாக போடலான்னு சொல்லிகிட்டே இருப்பேன். அவங்களும் இன்றைக்கி போடலாம் நாளைக்கு போடலான்ட்டு கடைசி வரைக்கும் போடவே இல்லை. கடைசியில் பார்க்குறவங்களாம் ஏன் தென்னம்பிள்ளை இப்படி வாடி இருக்குது, தண்ணியே விடலையா, தண்ணி விடுங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சரி இதுக்கு மேலே விட்டோம்னா தென்னம்பிள்ளை எதுக்குமே ஆகாமல் போயிடும்ன்ட்டு அந்த வயலில் இருக்க டியூப்பில் இருக்க எண்டு கப் எல்லாத்தையும் கழட்டி விட்டுட்டு மரத்துக்கு 3 டியூப்புன்ட்டு போட்டு விட்டு 1 மணி நேரம் தண்ணி எடுத்து விட்டோம். தண்ணியும் நல்லாவே ஊறிடுச்சு. அன்றைக்கி அந்த வயலுக்கெல்லாம் தண்ணி பாஞ்சிருச்சுன்னு பார்க்குறப்ப தான் மனசுக்கே கொஞ்சம் திருப்தியாக இருந்துச்சு.